திடுக்கிட வைக்கும் டெக்னாலஜி பயங்கரம். வலை குழந்தைகள். இன்று குழந்தைகளுக்காக ஆன்லைனில் பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன. கிஃப்ட் காம்படிஷன், மதர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் போன்ற அந்த போட்டிகளில் ஈர்க்கப்பட்டு பரிசுக்காக விளையாடும் குழந்தைகள் மூலமாகவே அவர்கள் நண்பர்களையும் அங்கு வரவழைக்கிறார்கள். அப்பா அம்மா விவரங்கள், தொடர்பு எண்கள், ஸ்கூல், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ டைம், ஹாபி, அவுட்டிங் போன்ற தகவல்களை கேட்டு பெற்று அவர்கள் பெற்றோரின் தொழில் சம்பந்தமான பிஸ்னஸ் விளம்பரங்களை அவர்களுக்கு அனுப்புவது தொடங்கி குழந்தை கடத்தல் வரை திட்டமிடப்படுகிறது என்பது அதிர்ச்சியான உண்மை. ஒரு கல்லூரி பெண்ணின் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் 4000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் உனக்கு தெரியுமா என்றால் அசாட்டையாக தோலை குலுக்குகிறாள். தான் 4000 பேரால் கண்காணிக்கப்படுவதில் அதில் உள்ள அயோக்கியர்களின் எண்ணிக்கையை அவளுக்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை எல்லாம் அவள் சிந்திக்கவில்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்கிறாள். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது சிங்கிள் அட் ஹோம் என்று ஸ்டேட்டஸ் தட்டிய ஒரு பெண்ணை அவள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் இருந்த ஒரு அந்நியன் சீரழித்த கதை உலகம் அறியும். ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணை பற்றிய ஆபாச அவதூறு வீடியோ பரவினால் அதை உடனடியாக தடுக்க, புகார் அளிக்க இந்தியாவில் ஒரு நபரை கூட ஃபேஸ்புக் நிறுவனம் நியமிக்கவில்லை. அயர்லாந்தில் உள்ள ஃபேஸ்புக் மையத்தில் தான் புகார் அளிக்க முடியும். அதற்கு முன்பு நம் நாட்டு நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்க வேண்டும். அதை அவர்கள் நாட்டு நீதிமன்றம் அங்கீகரிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்து முடிக்க குறைந்தது 15 நாட்கள் ஆகும். சில நிமிடங்களில் பல்லாயிரம் பல லட்சம் ஷேர்களை நிகழ்த்தும் நம் நல்லவர்கள் தேசத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வாழ்க்கையே அந்த வீடியோவால் முடங்கிவிடும். இதையெல்லாம் உத்தேசித்துதான் எங்கள் நாட்டுக்குள் ஃபேஸ்புக்கே வரக்கூடாது என்ற முடிவெடுத்த சீனா இன்று வரை ஃபேஸ்புக்கே இல்லாத நாடாக இருக்கிறது. ஆபாச வீடியோக்கள் அரசின் நடவடிக்கை என்ன? வலைத்தளங்களை விட செல்போனில் ஆபாச வீடியோக்கள் பார்ப்பவர்கள் தான் அதிகம் என்கிறது புள்ளி விவரம். அரசு நினைத்தால் நெட்வொர்க் நிறுவனங்களின் கடிவாளத்தை இறக்கிய ஆபாச வீடியோக்கள் பரப்பப்படுவதற்கு தடை விதிக்கலாம், தடுக்கலாம். ஆனால் அதிக மெமரி கொண்ட ஆபாச வீடியோக்களை டவுன்லோட் செய்வதன் மூலம் அதிக கட்டணம் வசூலிக்கும் நெட்வொர்க் நிறுவனங்கள் அதில் ஒரு பங்கை அரசுக்கும் கொடுத்து அதை ஆஃப் மோடில் வைத்திருக்கின்றன. ஆக நடக்கும் குற்றங்களுக்கு எல்லாம் அரசும் மறைமுகமாக துணை போகிறது என்பதே உண்மை. போதிய வசதிகள் இல்லாத சைபர் கிரைம். இணைய அட்டுழியங்களுக்கு தண்டனை கொடுக்க காவல்துறையில் சைபர் கிரைம் எனும் பிரிவு இருக்கிறது. ஆனால் அந்த தொழில்நுட்ப விவரங்கள் தெரிந்தவர்கள் இங்கே போதுமான அளவில் பணியமர்த்தப்படுவதில்லை. 7 கோடி மக்கள் இருக்கும் தமிழகத்தில் தற்போது 1000 மட்டும் சைபர் கிரைம் போலீசார் இருந்தால் பிரச்சனைகளை எப்படி விரைந்து முடிக்க முடியும்? ஆக சமூக வலைத்தளங்களுக்கான கடிவாளத்தின் சாத்தியத்தன்மை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை. பாதுகாப்பு எல்லைக்குள் நம்மை நிலை நிறுத்தும் பொறுப்பும் நம் கைகளிலேயே. எனவே டெக்னாலஜியை மிக 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 கவனமாக பயன்படுத்துவதுதான் நமக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு.